சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம உம்மச்சி தாத்தா இருக்காளே மகாபெரிவா, அதான் இப்போ இன்னும் நடமாடின்னு இருக்காளே, நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. நம்ம உம்மச்சி தாத்தாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லட்டுமா? மகாபெரிவா இப்படி தான் அப்படின்னு பட்டு தெரிக்கிற மாதிரி பெரிவாளை புரிஞ்சுக்கிறதுக்கு நடந்த ஒரு அதிசயமான லீலையை சொல்லட்டுமா? பெரிவாளுக்கு ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. பெரிவாளுக்கு எல்லாரும் சமந்தான். அதை உணர்த்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சுபாஷ் சந்திரன் அப்படின்னு பெரியவாளோட ஒரு அத்தியந்த பக்தர் இருந்தார். அவருக்கு பெரியவா மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அத்தியந்த பக்தர்னாலே அர்த்தம் புரிஞ்சிடுமே. அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அவள் ஆத்துக்காரிக்கிட்ட போய் சொன்னார், நான் பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறேன். நம்ம எப்போவுமே பெரியவாளுக்கு பூ பழம் இப்படிலாம் தான் வாங்கிட்டு போகிறோம். பெரியவாளுக்கு ஏதாவது ஒன்று வித்தியாசமாக வாங்கிட்டு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவாத்து மாமிக்கிட்ட போய் சொன்னார். அப்போ அந்த மாமி சொன்னால், அது பாருங்கோ, பெரியவா ரொம்ப மடி ஆச்சாரம், அவர் சன்னியாசி, நம்ம பாட்டுக்கு எதையாவது வாங்கிட்டு போய் கொடுத்தா அவர் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டார். ஆனால் க்ஷீரத்துக்கு தோஷம் கிடையாது, அதாவது பாலுக்கு தோஷம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், பெரியவாளுக்கு திரட்டு பால் பண்ணித்தரேன், நீங்கள் அதை கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுங்கோ. பெரியவா அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டா கூட நம்மளுக்கு இந்த ஜென்ம சாபல்யமே கிடச்சிரும்னா அப்படின்னு அந்த ஆத்து மாமி சொன்னான். இவரும் சரி நீ பண்ணி கொடு, தட்டிப்பால் கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த மாமி போய் ஸ்நானம் பண்ணிட்டு ரொம்ப மடி ஆச்சாரமாக நியம நிஷ்டையாக பசும்பால் எடுத்து அதை நல்லா சுண்டா காய்ச்சி அதில் திரட்டுப்பால் பண்ணி ஒரு சம்படத்தில் போட்டு அவாத்து மாமா கிட்ட கொடுத்து, இது பாருங்கோ, மடி ஆச்சாரத்தோடு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக பண்ணியிருக்கேன், நீங்கள் கொண்டு இதை பெரியவாள்கிட்ட கொடுங்கோ, பெரியவா இதை ஸ்வீகரிச்சுண்டாள்னா நமக்கு மகாபாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மாமியை கொடுத்து அனுப்புகிறா. இவர் எடுத்துட்டு காஞ்சி மடத்துக்கு போகிறார். காஞ்சி மடத்தில் அங்கே போகிறச்ச பிரதோஷம் மாமா அங்கே இருக்கார். இந்த இடத்துல பிரதோஷம் மாமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். ஏன் அவருக்கு பிரதோஷம் மாமா அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பெரியவாளுக்கு அவர் பூஜை பண்ணுவார். அவர் பேரே பிரதோஷம் மாமா அப்படின்னு ஆயிடுத்து. ஆனால் பெரியவா அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமோ, 64வது நாயன்மார் அப்படின்னு பிரதோஷ மாமாவுக்கு பேர் வச்சிருக்கா. சரி, இந்த பிரதோஷ மாமா இந்த சுபாஷ் சந்திரன் அன்பர் இருக்காரே, அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. சுபாஷ் சந்திரன் மடத்துக்கு போகிறார். அங்கே பிரதோஷ மாமா இருக்கா, இந்த மாதிரி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், எங்கள் ஆத்து மாமி திரட்டுப்பால் பண்ணி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி, திரட்டுப்பால் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த திரட்டுப்பால் சம்படத்தை காமிக்கிறார். சுபாஷ் சந்திரனுக்கு உள்ளூர ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நீ என்ன இதெல்லாம் கொண்டு வந்திருக்க, பெரியவா சன்னியாசி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா, இதை கொண்டு வந்திருக்கியே, இதெல்லாம் பெரியவா ஏற்றுப்பாளோ மாட்டாளோ அப்படின்னு யாராவது சொல்லிடுவாளோ, இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லிடுவாளோ அப்படின்னு இவருக்குள்ள ஒரு தயக்கத்தோடே பிரதோஷ மாமா கிட்ட சொல்கிறார். அப்போ பிரதோஷ மாமா என்ன சொன்னார், அப்படியா திரட்டிப்பால் பண்ணி கொண்டு வந்திருக்கியா, நீ ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக ஆச்சாரமாக தான் பண்ணி கொண்டு வந்திருப்ப, எனக்கு என்னமோ பெரியவா இன்றைக்கி அதை ஸ்வீகரிச்சுப்பான்னு தோன்றது, இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுருக்கா. பெரியவா அன்னைக்கு ஒரு தியானத்தில் உட்காந்துட்டுருக்கா, கண்ணை மூடி பெரியவா தியானம் பண்ணிட்டுருக்கா, கண் திறக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருக்கார். இவா காத்துட்டு இருந்தா பெரியவா தரிசனத்துக்காக. டக்குன்னு பெரியவா என்ன பண்ணா, கண்களை திறந்து அந்த சுபாஷ் சந்திரன் அன்பரை பார்த்து கொஞ்சம் முன்னாடி வர சொன்னார். இந்த அன்பர் முன்னாடி போனார். என்னது கையில் என்ன வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா மகா பெரியவா. இந்த அன்பர் எங்கள் ஆத்துக்காரி என் தர்மபத்தினி திரட்டுப்பால் பண்ணி கொடுத்துருக்கா. ஓ, எனக்கு பிடிக்கும்னு மடிய ஆச்சாரமாக திரட்டுப்பால் பண்ணி கொடுத்துருக்காளா ஆற்றுல அப்படின்னு சொல்லி அந்த திரட்டுப்பாலை வாங்கி அதுலேருந்து ஒரு விள்ளல் எடுத்து ஸ்வீகரிக்கிறார் மகா பெரியவா. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மகா பெரியவா முன்னாடி அவ்வளவு பழம், மற்ற இன்னும் நிறைய ஸ்வீட்டு, துணிமணி
இன்னும் பெரிய பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காளோ, அவ்வளோ பேர் கொண்டு வந்த எல்லாமே அங்க பெரியவாளுக்கு என்னென்னலாம் சமர்ப்பிக்கணும் எல்லாரும் கொண்டு வந்தாளோ, அத்தனையும் பெரியவா முன்னாடி அங்க இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே சுபாஷ் சந்திரனுக்கு மனசுல ஒரு தயக்கம் இருந்தது. இவ்வளவு இருக்கு, பெரியவா எதையுமே ஸ்வீகரிக்கவே இல்ல. எல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம கொண்டு வந்திருக்க திரட்டுப்பால அவர் ஏத்துப்பாரோ, மாட்டாரோ அப்படின்னு நெனச்சுட்டு இருக்க நேரத்துல தியானத்திலேருந்து கண்ண திறந்து, அந்த திரட்டுப்பால வாங்கி அதுல ஒரு விள்ளல் எடுத்து பெரியவா ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டுண்டு, "இது எல்லாருக்கும் பிரசாதமா குடு" அப்படின்ற ஒரு அனுக்கிரகம் பண்ணதுமே, சுபாஷ் சந்திரனுக்கு அவருக்கு வந்து சொல்றதுக்கு இப்ப எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை வரல பாருங்க. அந்த மாரி அவரோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்ல. பொதுவா அங்க மடத்துல கொண்டு வந்து வைக்கிற பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ற எல்லாமே பக்தர்களுக்கு பிரசாதமா போய் சேர்ந்துடும். பெரியவா எதையுமே தன் இதுல எடுத்துக்கவே மாட்டா. எல்லாருமே இல்லாதப்பட்டவாளுக்கு கரெக்ட்டா போய் சேரணும். அது பழமாகட்டும், துணிமணியாகட்டும், எதா இருந்தாலும் இல்லாதப்பட்டவாளுக்கு போய் சேரணும் அப்படின்றதுல பெரியவா ரொம்ப பர்ட்டிகுலரா இருப்பா. அத எல்லாருக்கும் அந்த மாரி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிடுவா. இந்த ஒரு உருண்டை திரட்டிப்பால் அவர் எடுத்துட்ட உடனே சுபாஷ் சந்திரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த சுபாஷ் சந்திரன் அப்படின்ற அன்பர் வந்து ஒரு சாமானியர். எதுக்காக பெரியவாளுக்கு ஏழை, பணக்காரர் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு பெரியவாள தரிசனம் பண்றதுக்கு டாடா, பிர்லா சொல்றோமே, அந்த பிர்லா அங்க வந்திருக்கார் பெரியவாள தரிசனம் பண்றதுக்கு. அப்போ அவர் பெரியவாள தரிசனம் பண்றச்ச சொல்றார், "நீங்க உங்கள தரிசனம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கோ, எல்லாம் நான் பண்ணி தரேன். இந்த இடத்த நன்னா மார்பிள்ஸ் போட்டு, டைல்ஸ் போட்டு ரொம்ப அழகா இந்த இடத்தெல்லாம் மாத்தி குடுக்கணுமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, எல்லாமே நான் பண்ணி தரேன்" அப்படின்னு பிர்லா அவர்கள் கேட்கும்போது பெரியவா என்ன சொல்றா, "எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நீ நெறைய சத்காரியங்கள் பண்ணின்னு இருக்க, நல்ல விஷயங்கள் நெறைய பண்ணின்னு இருக்க. அதெல்லாம் நீ விடாம பண்ணிண்டே இரு போறோம்." அப்படின்னு சொல்லி பெரியவா பிர்லா கிட்ட சொல்லிறார். பிர்லா அவர்களும் பிரசாதத்த வாங்கிண்டு பெரியவாள தரிசனம் பண்ண சந்தோஷத்துல அங்கேருந்து கிளம்புறார். அதாவது ஒரு சாமானியமான சுபாஷ் சந்திரன் தன்னுடைய அன்பர், பக்தர் அவர்கிட்டேருந்து திரட்டுப்பால் எடுத்துண்ட பெரியவா, அப்பேற்பட்ட பிர்லா கிட்டேருந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறார் அப்படின்னா, பெரியவாளுக்கு எந்த ஒரு பேதமையும் கிடையாது. எந்த ஒரு அ ஏழை, பணக்காரர்ன்ற ஒரு வித்தியாசமோ, இல்ல உயர்ந்தவர், எந்த இதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே சமம் தான். எல்லாரும் ஒண்ணு தான். அந்த ஒரு பிரிச்சு பார்க்குற ஒரு பேதம், அந்த இதெல்லாம் எதுவுமே பெரியவாளுக்கு கிடையாது. எல்லார்கிட்டயும் சரிசமமா இருக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். கருணை, காருண்யம் இத மட்டும் தான் எல்லாருக்கும் குடுக்கணும். அப்படின்றது தான் பெரியவா தன் வாழ்நாள் முழுக்க எல்லா பக்தர்கள் கிட்டயும் அப்படிதான் இருந்திருக்கா. ஏன்னா, எல்லாருடைய ஆன்மாவுக்குள்ளயும் ஜீவனா இருக்கிறது அந்த சர்வேஸ்வரன் அப்படின்றது தான் எல்லாருக்குள்ளயும் அன்ப மட்டுமே குடுக்கணும் அப்படின்றது தான் பெரியவா எல்லாருக்கும் சொல்றது. யாரையும் ஹிம்சிக்க கூடாது. யாரையும் தரக்குறைவா நினைக்கக்கூடாது. அப்படின்றதெல்லாம் தான் தன்னுடைய வாழ்க்கையில பெரியவா நமக்கு இத ஒரு பாடமா சொல்லி காமிச்சுட்டு போயிருக்கா. யார்கிட்டயும் பேதம் பார்க்காதேள் அப்படின்றத பெரியவா நம்மளுக்கு சொல்லியிருக்கா. இன்னைக்கு இந்த ஒரு மனசுக்கு நிறைஞ்ச ஒரு அனுகிரகத்த, ஒரு அனுபவ லீலைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல அடியேனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி இன்னும் நெறைய அனுகிரக லீலைகள் பெரியவாளோடது இருக்கு. தொடர்ந்து சந்திப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.